வச்சுக்கிறேன். மீதி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் அண்ட் ரொம்ப ஹை பவர் அப்ளையன்ஸ், ஹோம் அப்ளையன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் சேர்த்து நான் இங்கே ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ எதுக்கு இந்த மாதிரி நான் வந்து செக்ரிகேட் பண்ணி நான் வந்து ஒரு ஃபேஸ்லேயே ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா, என்னோட லோடை வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காமனாக கொடுக்கணும், அதாவது பேலன்ஸ்டாக கொடுக்கணும். ஸோ பேலன்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிலோவாட் இல்லை ஒரு 3 கிலோவாட் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஒரு 3 கிலோவாட் என்னோட டோட்டல் லோட் அப்படி இருக்குன்னா நான் என்ன பண்ணேன்னா 1 கிலோவாட் இங்கே கொடுக்கணும், 2வது கிலோவாட் இன்னொரு 1 கிலோவாட் இங்கே கொடுக்கணும், இன்னொரு கிலோவாட் இங்கே கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி காமனாக வந்து நான் பேலன்ஸாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அன்பேலன்ஸ்டு லோடு, அன்பேலன்ஸ்டாக நம்ம வந்து கரண்ட்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லாசஸ் ஏற்படுத்தும். அங்கே வந்து வைண்டிங்ஸ், அதாவது ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் உங்களுக்கு தெரியும் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும், ஸ்டேட்டார் ரோட்டார் இருக்கும். ஸோ அதுக்கான வைண்டிங்ஸ் இல்லை அதுக்கான அங்கே வந்து டேமேஜ் நிறைய வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லோடை வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக வந்து எப்பயுமே